ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது காட் கேம் கடவுளின் விளையாட்டு சீசன் 2 எபிசோட் 1 பார்க்கலாம். போன எபிசோடு கடைசியில் தோர் சண்டை போட்டு போகும்போது, டேய் அடுத்த ரவுண்டு போகிறீங்க பாருங்க, அங்கே மான்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லைடா காடு வருவாங்க, சாவுங்கடா, நான் அங்கே வந்து உங்களை பார்த்துக்கிறேன், ஓவராக கலாய்க்கிறீங்க அப்படி சொல்லிட்டு தோர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இங்கே கொம்பு வச்சவன் எல்லாருக்கிட்டையும், டே எச்சரிக்கையா இருங்கடா, அவ்வளோதான்டா கதை முடிச்சுட்டா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொம்மை தலையை வந்துட்டு கதை திறந்து வச்சுட்டு ரெடியாக இருப்பான். அதோட போன எபிசோடு முடிச்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த பொம்மை தலையன் டோரிமான்ல வர மாதிரி நிறைய கதவை எடுத்து வச்சுக்கிட்டு, ஏ அப்பா போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்களை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோ நேற்று நைட்டு நடந்ததை யோசிச்சு பார்ப்பான். அவ்வளோதான், இன்னைக்கு நைட்டு தான் ஒன்றா இருக்க போகிறோம், அதோட முடிஞ்சது கதை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திரும்ப இந்த பொம்மை தலையை நம்ம ஹீரோ அவங்க இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு, சரி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, நான் அவங்கள டீமாக பிரிக்கிறேன் சரியா, நான் மொதல் டீமு இங்கே பாரு, டேய் நீ தான் ரியானு, அப்புறம் அந்த பொண்ணு ஐரா, நீங்கள் 2 பேரும் ஒரு டீமு, அப்புறமா அந்த சின்ன பையன், அப்புறம் இவருக்கா பாரு பச்சை முடி, அப்புறம் இந்த கூலிங் கிளாஸ் போட்டான் ஒரு டீமு, அப்புறமா அந்த தடியாக இருக்கா பாருங்க கொம்பு வச்சவன் அவன், அப்புறம் அந்த மண்டையில் கொண்டை வச்சிருக்க பாரு அவன், இவங்க ஒரு டீமு. அப்படி அந்த பொம்மை தலையன் டீம் பிடிச்சிட்டு இருக்கும்போது மண்டையில் கொண்டே வச்சவன் அந்த தடியன் கையை அப்படி பிடிக்க, அதை பார்த்துட்டு ஏய் ஏன்ப்பா என் கையை பிடிக்கிறே, எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த மண்டையில் கொண்டை வச்சவ, நம்ம 2 பேரும் சூப்பர் டீமு, நீ ரொம்ப பவர்ஃபுல்லு, நல்ல வேலை உன் கூட வந்து சேர்ந்தேன், ரொம்ப சந்தோஷம்டா அப்படி சொல்லிட்டு இருக்க. சந்தோஷம் தான் இரு உன்னை கழட்டி விட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த கொம்பு வச்சவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அடுத்ததான் நான் என்ன டீம் பிடிக்க போகிறேன்னா அப்படி சொல்லிட்டு அந்த பொம்மை தலையன் சொல்லுவான். அங்கே சிங்சான் வராமல் இருக்கேன், ஆமாம் நீ அடுத்ததான் என்ன டீமை பிடிக்க போகிற, டேய் நான் மட்டும் தான்டா இருக்கேன் போடாங்கிட்டு அப்படி சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த பொம்மை தலையனும் சரி யார் சண்டை போடாமல் வரிசையாக உள்ளே போங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லாத்துக்குமே கடைசியாக கேப்டன் மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுப்பாப்ல. அவஞ்ச ஒழுங்கா கேளுங்கடா, நம்ம ஒழுங்கா சண்டை போட்டு வெளியே வந்துடணும், தேவையில்லாமல் நம்மளை ஒருத்தர் தேடிட்டு இருக்காதீங்க, வெளியே ஜெயிச்சுட்டு வந்தால் பார்த்துக்கலாம் சரியா, போகலாமா அப்படின்னு சொல்ல, வராண்டா இவ வெளுத்து கட்டும் வீரன் தாண்டான்ற மாதிரி எல்லாரும் வரிசையாக அந்த கதவுக்குள்ளே போவாங்க. நம்ம சிங்சானும் கடைசியாக தனியாக உள்ளே போவான், அவனுக்கு டீமே இருக்காது. அப்புறமா நம்ம ஹீரோவும் ஐராவும் உள்ளே போய் பார்த்தா அங்கெல்லாம் பெரிய பெரிய செவராக இருக்கும், வழியெல்லாம் ஒரே சந்து பொத்தாக இருக்குமா. அதை பார்த்துட்டு ஐரா பொண்ணு, என்னப்பா இது வசமாக மாட்டிக்கிட்டோமா, நம்மளுக்கே இவ்வளோ குழப்பமாக இருக்குன்னா நம்ம டீமில் இருக்க மற்றவங்கலாம் என்ன ஆவாங்க அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, நீ பேசாமல் நம்ம தப்பிக்கிற வழியாக பாருமா, அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க வேலையை, பேசாமல் வா கேமை ஜெயிக்கிற வழியாக பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஐராவை அப்படி கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கும்போது 2 வழி வருது. நம்ம ஹீரோ என்னடா அது 2 வழி வருதுன்னு பார்த்துட்டு இருப்பான். ஐரா பொண்ணு, உனக்கு ஏதாவது தெரியுமாடா பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஐரா பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, நம்ம ஹீரோ அவனோட கண்ணு பவரை யூஸ் பண்ணி பார்ப்பான் பாருங்க. பார்த்தா ஒரு பக்கம் ஏதோ சீல் வச்சு கெட்ட இடம் மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் ஏதோ நல்ல இடமா இருக்கு. நம்ம ஹீரோ ஐரா பொண்ணுக்கிட்ட, இங்கே பாரு, இங்கே போனால் சூளம், இங்கே போனால் மூலத்துக்கு சூளம் எவ்வளவோ பெட்ரு, சூளத்தை பார்த்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். இந்த பக்கம் மூளை இருக்கு பாரு, இங்கே எவனோ கொடூரமாக நம்மளுக்காக காத்துட்டு இருக்கான், ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே யார் இருக்கா அப்படின்ற மாதிரி சுறு உள்ள போய் பார்த்தா அங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கான். யாராவன் அப்படின்னு பார்த்தா இவன் தாங்க ஜீஸோட பையன் ஹெர்ம்ஸு. இவனோட பவர் என்னன்னு தெரியுமா, பென்டன்ல எக்ஸலரைட் வருவான் பாருங்க, அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடுவான், ஃபாஸ்ட் ட்ராக்கு எக்ஸலரைட்டு, அப்புறம் என்ன இன்னொருத்தன் சில்வர் சஃபர் கிடையாது, அவன் யாரு, அவன் மார்வலில் வருவான்ல ஒருத்தன் ஸ்பீடாக, அவனோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அவனை மாதிரியும் எல்லாரும் மாதிரியும் ரொம்ப ஸ்பீடாக ஓடுவாங்க அவன். அப்புறம் நம்ம ஹீரோ ஐரா கிட்ட, ஐரா நீ என்ன பெரிய தைரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. நம்ம ஐரா, என்னடா சம்மந்தெல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இங்கே பாரு ஐரா, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போனால் ஈஸியாக மலை பள்ளத்தாக்கு போக வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாண்டி அந்த கார்டெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கண்டுக்கிடாமல் போயிடலாம். ஆனால் அது இன்னொரு இடம் இருக்குது பார்த்தியா, அங்கே போனால் அது ஏதாச்சும் ஒரு சிக்கலை வந்துருமா, ஏதாச்சும் ஒரு ட்ராப் இருக்குமான்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லு. அதை கேட்டு ஐரா பொண்ணு, தெரியுது நீ எதுக்கு பிளான் பண்ணுற நல்லா தெரியுது, நீ அந்த கடவுள் கூடலாம் சண்டை போட தான் நான் பிளான் பண்ணுறேன், எனக்கு நல்லா புரியுது, சரி போகலாம் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்பிக்கிறோம், நான் கடவுள் கூட சண்டை போட விரும்பல, அவங்கள சும்மா வேட்டையாட போகிறேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு ஐரா, சரிடா அதான் சரின்னு சொல்லிட்டேன்ல வா போகலாம் அப்படின்னு சொல்ல. கட் பண்ணா அந்த கடவுள் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஜீஸோட பையன் ஹெர்மரு, அவனை தேடி இவங்களே போயிடுறாங்க. அந்த ஹெர்மர் நம்ம ஹீரோவையும் ஐரா பார்த்துட்டு, வாங்க என்ன இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், 2 பேரும் வந்திருக்கீங்களா, இன்னைக்கு செம்ம பண்ணுதான் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, டே வாடா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிட. அதுக்கு அந்த ஹெர்மரு, இரு நம்ம ஒரு சின்ன கேம் விளையாடலாமா, இது ஓடி பிடிச்சி விளையாட்டு, சின்ன வயசுல நிறைய விளையாண்டுருப்பீங்களா, இந்த விளையாட்டுல ஒரு முதல் 1/2 மணி நேரம் நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன தோற்றுவீங்க, அதுல யார் என்ன தோறீங்களோ அவங்க தான் வின்னர், அப்படி தொடரல அப்படின்னா
அடுத்த அரை மணி நேரம் நான் உங்களை தொடுவேன், அதில் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா அதில் நான் தான் வின்னர், இதில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நான் உங்களை வெளியே கூட்டு போவேன், தோத்துட்டீங்கன்னா நான் உங்களை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஐராவும் என்ன கேமா, சரி கேம் ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்ல அந்த கேமரு கேம் விளையாட கூட்டு போவான். வாங்க நான் உங்களை புது கேம் விளையாட கூப்பிட போகிறேன் அப்படி சொல்லிட்டு கூட்டு போவான். கூட்டு போய் பார்த்தா அங்கே ஒரு பயங்கரமான காடாக இருக்கும். இதுதான் காடு, இதுக்குள்ளே தான் கேம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ஐரா பண்ணுவோம் நம்ம ஹீரோவும் ஏய் இந்த மேசுக்குள்ளே எப்படா இவ்வளோ காடு வந்தது அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க அந்த கேமரு இந்த காடு எப்படி வந்ததுன்னா இது காடு அப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டு போவான். ஆடா பைத்தியக்கார பையில இவனுக்கே ஒன்றும் தெரியல போல இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஐரா பொண்ணும் பார்த்துட்டு இருக்க. அப்பன்னு பார்த்தா உள்ள 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஒருத்தன் மஸ்ரூம் மண்டையன், இன்னொருத்தன் ஜோக்கர் கெட்ட போட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த மஸ்ரூம் மண்டையனை பார்த்துட்டு டேய் நீ இங்கே வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு பார்க்க ஐரா பொண்ணு என்னடா உனக்கு என்ன இவங்கள தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான் எனக்கு ஒரு சின்ன வயசுல மெமரி வந்த போது நான் ஜெயிலில் இருந்தேன் பார்த்தியா, அப்போ இவன் தானே என் கூட இருந்தான் அப்படி சொல்ல அவன் இருக்கான் பார்த்தீங்களா அந்த மஸ்ரூம் மண்டையன் டே பரவாயில்லையாடா நீ ஞாபகம் வச்சிருக்கியாடா தம்பி அப்படி சொல்லிட்டு கை கொடுத்து பேசிட்டு இங்கே பாரு இவன் இருக்கான் பாரு இவன் தான் ஏகே ரொம்ப பயங்கரமான ஆளுப்பா பார்த்தியா ஜோக்கர் கெட்டப்பெல்லாம் போட்டிருக்கான் பாரு இவனை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அப்போ அந்த கடவுள் நம்ம ஹீரோ அவங்க ஆளுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோன்னு பேசாதீங்க, உங்கள் சொந்த கதை சோ கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சரியா, நம்ம இப்போ கேம் ஆரம்பிக்கலாமா அப்படி சொல்லிட்டு கேம் ஆரம்பிக்க இங்கே நம்ம ஹீரோ அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அங்கே அந்த மஸ்ரூம் மண்டையன் தம்பி நீ சின்ன வயசுல ரொம்ப வீக்காக இருந்த இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கியா உன்னை தனியாக விளாடலாமா அப்படி கேட்க அதுக்கிட்ட நம்ம ஹீரோ டேய் நான் யாரும் தெரியல இப்போ ஓவர் பவர் ஆகிட்டேன்டா கேம் ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லும்போது அப்புறம் பார்த்தா அரை மணி நேரம் டைமிங் ஆனாக நம்ம ஹீரோவும் ஐரா பொண்ணும் தனியாக டீமாக போகிறாங்க. அவங்க 2 பேர் தனியாக போக இங்கே காட்டுக்குள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி அந்த கடவுள் வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோ டே என்னடா போய் ஒளியாமல் ஏன் முன்னாடி வந்து நிற்கிற அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த கடவுள் இது ஒன்றும் கண்ணம்பிச்சு விளையாட்டு இல்லை, இது ஓடி பிடிச்ச விளையாட்டு, அதனால நீங்கள் நான் வந்து டக்குன்னு தொடுறீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ டே நான் உன்னை வந்து ஓடி வந்து தொட்டுருவேன் அவ்வளோதான் நீ அதோட கெட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி தொட போக அவன் பார்த்தா டக்குன்னு ஜம்ப் பண்ணி தூரம் போயிடுவான். அப்போ ஐரா பொண்ணு டக்குன்னு அவள் கண்ணை எடுத்துட்டு இந்தாடா உனக்கு ஒரு புல்லட் இதோட உன் பேர் இருக்கும் கல்வெட்டு அப்படி சொல்லிட்டு சுட அவன் அதுலேருந்து தப்பிச்சு சம ஸ்பீடாக பின்னாடி போய் நிற்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இவன் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறான் எக்ஸலா ரேட்டை விட இவன் இவ்வளோ ஸ்பீடாக இருப்பானா அப்படி சொல்லிட்டு வேகமாக போய் அட்டாக் பண்ண அவன் அதுலேருந்து ஒரு ஜம்ப் அடிப்பான் பாருங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஐரா பொண்ணு இந்தாடா புல்லட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு புல்லட் விட அவன் அதை பார்த்துட்டு என்ன கண்ட இடத்துல சுடுற இது ரொம்ப தப்பு எதுக்கு ஏமைக்கிற அப்படி சொல்லிட்டு அப்படி ஜம்ப் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருப்பான் பாருங்க. அப்புறம் அந்த ஹெருமரு மரத்து மேலே போய் உட்காந்துக்குவான். உட்காந்துட்டு என்ன பண்றீங்க உங்களோட ஸ்பீட்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாது, கன்னுலாம் எனக்கு பண்ணு சாப்பிட்ற மாதிரி புல்லட் என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படி சொல்ல அதை கிட்ட ஐரா பொண்ணு என்னடா ரப்பன்ட்டு கடுப்பேத்துற அப்படி சொல்லிட்டு இன்னொரு கண்ணை எடுத்து சுட ஆரம்பிக்க அதை பார்த்துட்டு அந்த ஹெருமரு என்ன இன்னொரு கண்ணு இருக்குது பொண்ணுகிட்ட கண்ணு இன்னைக்கு செம்ம பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லட்லேருந்து ஈஸியாக தப்பிச்சு போயிட்டே இருப்பான். அப்படி போன புல்லட்டு திரும்ப அவனை பார்த்து வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு என்ன புல்லட் என்ன தெரிய வருது வா புல்லட்டு இன்னைக்கு சாப்பிட போகிற வெல்வெட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஐரா பொண்ணை பார்ப்பான் பாருங்க. பார்த்தா ஐரா பொண்ணு இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொண்டா பார்த்தீங்களா அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறா நிறைய புல்லட்டு கொண்டு வந்து அட்டாக் பண்ண விட அதை பார்த்துட்டு அவனும் வா புல்லட்டு இன்னைக்கு இருக்குது செம்ம கட்லெட்டு அப்படி சொல்லிட்டு அதுலேருந்து தப்பிச்சு வேகமாக ஓடிடுப்பான். எல்லா புல்லட்டும் அவனை துரத்திக்கிட்டே போவோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இவன் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறான் ஐயா இன்னைக்கு வேலைக்கு ஆகாத போல இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அவன் ஈஸியாக அதுலேருந்து தப்பிச்சுட்டு திரும்ப நம்ம ஐரா பொண்ணை பார்த்துட்டு வேகமாக ஓடிடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ டேய் என்னடா திரும்ப ஐராவை பார்த்து ஓடி வர ஐயோ இப்படி இருந்தால் வேலைக்காகாது அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்கும் போது ஐரா பொண்ணோட மூஞ்சி அப்படியே அந்த ஹெல்மெட் தொட போவான் பாருங்க. ஐரா நிறையா சாப்பிட்டா வீங்கும் வைரா அப்படி சொல்லிட்டு மூஞ்சிக்கிட்ட போக நம்ம ஹீரோ அவனோட கண்ணு பவர் யூஸ் பண்ணி டேய் பொண்ணு என்னது கண்ணு என்னது கவனமாடுறா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு குறுக்கு பூந்து நம்ம ஐரா பொண்ணை காப்பாற்றிடுவான். காப்பாற்ற போகும்போது அந்த ஹெல்மெட்டோட மூஞ்சில் ஒரு கோடை போட்டு விட்டுருவான். காப்பாற்றிட்டு அங்கே போய் நிற்பான் பாருங்க. அதை பார்த்து ஹெல்மெட்டு ஓஹோ சூப்பராக சண்டை போடுறீங்க இதுக்கு முன்னாடி அந்த மங்கி கிங் கூட சண்டை போட்டியே அதனால அந்த ட்ரைனிங் வந்துருச்சு அவனுக்கு இது சும்மா வெறித்தனமா இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு சும்மா கெத்தா சிரிச்சிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த ஹெர்மரு உன்னால ஃபியூச்சரை பார்க்க முடியுமா உன் கண்ணை பார்த்தாலே நல்லா தெரியுது அப்படின்னா என்னோட ஃபியூச்சரை கொஞ்சம் பார்த்து சொல்லு நான் உன்னை இப்போ அடிக்க மாட்டேனா அதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகும் ஆகாதான்றதை கொஞ்சம் பார்த்து சொல்றியா நான் என்னோட ஒலிம்பியா சிட்டியிலே ஒலிம்பிக் ஓடி ஜெயிச்சவன்டா என்னை யாருமே தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படி சொல்லிட்டு கிட்ட போக எங்க கண்டுபிடி நான் உன்னை இப்போ எங்க அடிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு கிட்ட போய் அடிக்க போக டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு அடி விடுவான். பார்த்தா அதுலேருந்து எஸ்கேப் ஆயிரும். அந்த ஹெர்மரு என்ன தம்பி மிஸ் ஆச்சுன்னா தர்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. நம்ம ஹீரோவை அப்படின்னு அடிக்க சும்மா அதுலேருந்து இடி விழு மாதிரி விழுந்து பறந்து போய் விழுவான் நம்ம ஹீரோ. அவ்வளோதான் நம்ம ஹீரோ மண்டையிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். இந்த பக்கம் அதை பார்த்துட்டு ஐரா பொண்ணு டே மண்டையா வேகமாக ஓடி தப்பிக்கலான்னு நிற்கிறியா என் புல்லட்டில் நீ சாக போறடா இந்தாடா அப்படின்னு சொல்லி டப்பன்னு சுட அவன் டக்குன்னு நம்ம ஐரா பொண்ணு கையை பிடிச்சிருவான். கையை பிடிச்சிட்டு ரிங்கா ரோசஸ்
குத்துனா உடையும் எலும்பு டாஸ் டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி நெஞ்சில ஒரு குத்து விட நெஞ்சிலும் அப்படி கிராக் ஆகி வாயிலிருந்து ரத்தம் வந்து ஐரா அப்படி பறந்து போய் விழுந்துருவா. அப்புறம் அந்த எருபேரு நம்ம ஐரா பார்த்துட்டு என்ன நீ இந்த ஒரு அடிக்கலாம் சாக மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ஓங்கி அடிச்சா ஒரு டன் வெயிட்டு என்ன கெடுப்பாக்குதா அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு அங்கே மஷ்ரூம் மண்டையன் டர் உன்னை தொட போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் வருவான். ஆனால் அவன் அதை விட ஸ்பீடாக இருப்பான். டக்குன்னு ஜம்ப் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கும்போது அதை பார்த்து அந்த மஷ்ரூம் மண்டையன் டே ஜோக்கரு அடிடா அவனை புடிடா அவனை அப்படி சொல்லிட்டு கத்த. அதை பார்த்துட்டு ஜோக்கரு பங்கே கவலைப்படாத பங்கே இப்ப பாரு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹெர்பர் அப்படி உடஞ்ச பாரு நின்றுட்டு இருப்பான். என்ன வச்சுட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அந்த ஜோக்கரு அப்படி கையை முறுக்கி வச்சிருப்பான் பாருங்க. அவன்கிட்ட அவன் ஊர் கடவுள் அதான் அந்த ஒலிம்பியாட கடவுளோட பவருக்கு அவனோட பொருள் எடுத்து அவனே போட்டுட்டான் அந்த ஜோக்கரு. மச்சி எப்படி பவர் வேற லெவல்ல அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்து அந்த முஸ்லிம் பண்ணிய மச்சி கலக்கிட்டடா இவன் இருக்கான்ல டேய் சின்ன பசங்க விளையாட விடுற அவ்வளோதான்டா, இந்த சின்ன பசங்க விளையாட்டே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, என்ன இந்த கேமை முடிச்சிடலாமா அப்படி சொல்லிட்டு வேகமா ஓடி போய் அந்த ஹெர்பரை தொடர்றதுக்கு போவான் பாருங்க. அந்த மஷ்ரூம் மண்டையன் அப்படி அவனை தொட போகும்போது அந்த ஹெர்மரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, மிளகாய கடிக்க முடியாது, இந்த ஹெர்மரை பிடிக்க முடியாது, இதை நீ எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டு அந்த மாயக்கட்டை அவுத்து விட்டுட்டு அந்த மஷ்ரூம் மண்டையனை அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு ஜோக்கரு மச்சே அவனை நீ பிடிக்க முடியாதா, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காட்டா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் மஷ்ரூம் மண்டையன் ஜோக்கரை பார்த்து ஜோக்கரு அவனை நீ ஃபாலோ பண்ணிட்டாரு நான் இவர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஷ்ரூம் மண்டையன் ஐரா உட்காந்துருக்கா பார்த்தீங்களா அடி வாங்கிட்டு அவகிட்ட போயிட்டு என்ன அவன் உன்னை பெரிய ஆளு என்னமோ அவ்வளோ பவர்ஃபுல்னு சொன்னா நீ என்ன ஒரு அடிக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்க, ஒழுங்கா எந்திரிச்சு வா உன்னால முடியும் சிங்கப்பெண்ணு ஆணினமே உன்னை வணங்குமே அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஐராவோட மைண்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி ரியா நான் பார்த்தது எல்லா பிளாஷ்பேக்கும் 1 by 1 அப்படி ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அப்புறம் கண்ணா முழிவா பாருங்க ஐரா அவகிட்ட இருந்த சின்ன கண்ணனை விட்டுட்டு ஒரு பெரிய ஸ்னைப்பர் கண்ணை கொண்டு வரா பாருங்க. ஐயோ புதுசா ஒரு பவரே கொண்டு வந்துருவா. அந்த ஸ்னைப்பர் கண்ணை கொண்டு வந்துட்டு சும்மா மாசா நிக்க ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஏஜென்ட் டீனா மாதிரி ஏஜென்ட் ஐரா சும்மா கெத்தா நின்னுட்டு டேய் நான் ஐரா என் புல்லட் வந்து உன்னை அடிக்கும் போது உங்ககிட்ட இருந்து போக போறது என்ன உன் உயிரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னைப்பர்ல இருந்து ஒரு புல்லட் பெரிய புல்லட் போகும் பாருங்க. அதே மாதிரி நிறைய புல்லட் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். அவன் இருக்கான் பாத்தீங்களா அந்த ஹெர்மரு வேகமா ஓடிட்டே இருப்பான், மரத்துக்கு மரத்தை ஆவிட்டு ஓடிட்டே இருப்பான். கீழே பார்த்தா அந்த ஜோக்கர் இருக்கான் பாத்தீங்களா அப்படியே ஒரு பைக்ல வந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு கீழே இருக்க பார்த்துட்டு அந்த ஹெர்மரு யாராவன் என்ன பைக்ல வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஜோக்கரு இந்த பைக் எப்படி இருக்குது, பேட்மேன் பைக்கை வெளியே நிப்பாட்டிட்டு பாத்ரூம் போயிருந்தான், அந்த கேப்ல அவனோட பைக்கை நான் சுட்டுட்டு வந்துட்டா பைக்கு சும்மா கெத்தா இருக்குதா அப்படி சொல்லிட்டு அந்த பைக்ல ஓடி வந்துட்டு கையில ஒரு டைம் பாம் இது மாதிரி இருக்கும், அதை போட்டு ஒரு அமுக்குவான் பாருங்க. அதை அமுக்கணும் உடனே டம்முன்னு வெடிச்சு சதரும். மேலே ஓடிட்டு இருந்தவன் வெடிச்சு சதனதுல அப்படி கீழே உள்ள போவான் பாருங்க. மேல இருந்து நம்ம ஹீரோ வருவான். நம்ம ஹீரோ அடிபட்டு கீழே இருந்த மாதிரி இருந்தான் பாத்தீங்களா, டக்குன்னு மேல இருந்து தாவி அவனை தொடறதுக்காக வந்துட்டு இருப்பான் பாத்தீங்களா, சுத்து போட்டுருவானுங்க. அதை பார்த்துட்டு எருமரு என்னடா ஸ்கெட்ச் போட்டிங்களா ரப்பம் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துக்கிட்டே இருப்பான். சுற்றி எல்லாருமே சுத்து போட்டு நின்றுட்டு இருப்பானுங்க. அவ்வளோதான், இதுலேருந்து அவன் தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு கருமரு சே என்னடா அவனுங்க சுத்து போட்டானுங்களா அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கட் பண்ணா ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கு. அந்த ஹெர்மரு சின்ன பையனா இருக்கான். அவங்ககிட்ட ஒரு சின்ன பையன் அண்ணா இந்தாங்க நான் வெப்பனு அப்படி சொல்லிட்டு ஒரு வெப்பனை கொடுக்க அங்கே அவரோட அப்பா ஜீஸு சாம்பு மவனே இந்தாடா இந்த ஷூவை புடி அப்படி சொல்லிட்டு அந்த ஷூவை கொடுக்க அந்த ஷூவை மாட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா அவன் ஸ்பீடாக ஓடுறதுக்கு காரணமே அந்த ஷூ தாங்க. நான் என்னமோ இவங்கிட்ட தான் இந்த பவர் இருக்குன்னு நினச்சேன். அந்த ஷூவை மாட்டிக்கிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா ப்ரெஷரில் வந்தா அவன் அப்படி கீழே விழுந்துட்டுப்பான் பார்த்தீங்களா. நம்ம ஹீரோ வாடா அவ்வளோதான்டா உன் கதை முடிஞ்சிடும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு கீழே குதிக்காம ஏர்லேயே ஜம்ப் ஆகி மேலே போயிடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ அடங்கொய்யால எவன்டாவன் மறுபடியும் ஃபியூச்சரே மாற்றிட்டான் எப்புட்றா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க அவன் அப்படி மேலே போயிடுவான். அப்படி கீழே வந்துட்டு இந்த புல்லட்டு நம்ம ஹீரோவை ஒரு அடி அடிச்சிடுவான். அவ்வளோதான், நம்ம ஹீரோ அடாடா புல்லட்டு சுட்டுச்சடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்புறமா மேலே போனவன் திருப்பிட்டே ஜோக்கரு உனக்கு என்ன திமிரு இருக்கும், நீ ஓவரா பண்ணிட்ட உன் முதுகெலும்பு உடைக்கிறேன், இதுக்கப்புறம் நீ எப்படி பைக் ஓட்டுன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஓங்கி டாங்க முதுகுலேயே மிதிச்சிடுவான். மிதிச்சுட்டு ஜம்ப் பண்ணிட்டு அந்த மஷ்ரூம் மண்டைக்கிட்ட டே மஷ்ரூம் மண்டை உன்னை வெட்டி குழம்பு வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை வெட்டுறதுக்காக அந்த வெப்பன் வச்சிருப்பான் பார்த்தீங்களா, அந்த சின்ன பையன் கொடுத்த வெப்பனு அதை வச்சு ஓங்கி வெட்ட போக டக்குன்னு பார்த்தா டைமிங் முடிஞ்சிடும். அப்புறம் என்ன வெட்ட போனவன் அப்படி கழுத்துக்கிட்டு கத்தி நிப்பாட்டிட்டு உனக்கு இன்னைக்கு நல்ல நேரம், நான் உன்னை அடுத்த ரவுண்டில் மீட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக அப்புறமா நம்ம ஹீரோ அந்த புல்லட் பட்ட இடத்துல அப்படி ஹீல் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் நான் செத்துட்டேன்னு நினச்சேன்டா அப்படி சொல்லி நின்றுட்டு இருக்கு. அந்த ஜோக்கரும் நீ செத்துட்டேன்னு நினச்சேன், என் முதுகெலும்பு நான் உடஞ்சிட்டு நினச்சேன், ஐயோ உட்கார முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டேன், பேட்மேன் பைக்கெல்லாம் திருட்டிட்டு வந்து வேஸ்ட்டாக போயிருமோ நினச்சேன், பரவாயில்ல முதுகெலும்புலாம் நல்லா தான் இருக்குது அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இவனை தோக்கடிக்க முடியாதுன்னா இப்படி இவனை எப்படா தோக்கடிக்கிறது, ஐயோ ஒரே குழப்பமாக இருக்குது, இவன்
ஃபியூச்சரை கூட கண்டுபிடிச்சிடான்டா, வருவான் அடிக்கலாம், என்னோட ஃபியூச்சர் கண்ணால் பார்த்துட்டேன்னு நினச்சா ஃபியூச்சரே மாற்றிட்டான். எனக்கு ஒரு மண்ணும் புரியல, என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா 4 பேர் மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. மீட்டிங் போட்டுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கான் பார்த்தீங்களா ஜோக்கரு, டே ரியானு காப்பாத்துடா, நான் சாக விரும்பலடா, எனக்கு சாக பிடிக்கலடா, எப்படியாச்சும் காப்பாத்துடா, உன்னோட கண்ணை வச்சு எப்படியாச்சும் காப்பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இருக்கான் பார்த்தீங்களா அவன் மஷ்ரூம் மண்டையன், நான் காப்பாற்றுறேன், நான் உங்களை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இரவோ நீ எப்படா காப்பாற்றுவே அப்படின்னு சொல்ல, உன்னோட கண்ணை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம இரவோ நீ என்னமோ பிளான் வச்சிருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தா திரும்ப அப்படி என் பக்கம் திருப்பியா, ஏன்டா டே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே உள்ளேருந்து வருவான் பாருங்க, அவன் திரும்ப அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கும், மேலே டைமிங் ஆன் ஆயிரும். அதை பார்த்துட்டு டே அவன் உள்ளேருந்து வரான்டா, வந்துட்டான்டா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அந்த எருமரு செம கடுப்பில் மின்னல் மாதிரி வேகமாக வந்துட்டு இருப்பான் பாருங்க. அவன் சொல்லுவான், நீங்கள் என்ன ரொம்ப கடுப்பேற்றிட்டீங்க, ரீசெண்டாக வந்த மொக்க படம் தக் லைஃபு, இந்த ஹெர்மரு கொத்தா பிடிங்கிட்டு போகிறான் உங்கள் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் வருவான் பாருங்க. சும்மா புல்லட் ட்ரெயின் மாதிரி அப்படி மாதிரி வேகமாக ஓடி வந்து அவன் இருக்கான் பார்த்தீங்கன்னா ஜோக்கரு, அவன் நெஞ்சிலேயே ஓங்கி ஒரு அடிச்சு அடியில் சும்மா பரப்பான் பாருங்க. டே செங்கோடா எவனாச்சும் என்ன பிடிங்கோடா அப்படின்னு சொல்லி பறந்து போய் விழுவான் பாருங்க. அடுத்தது ஐரா பொண்ணு அவன் துப்பாக்கி எடுத்துட்டு கிட்ட வச்சு சுடுவா பாருங்க. அவன் டக்குன்னு அவகிட்ட போயிட்டு, நான் என்ன சொன்னேன், இந்த புல்லட்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாது, ஆமாம் கீழே என்ன இருக்குன்னு பாரு ரபம் அப்படின்னு சொல்லிட்டு ஐராவோட தலையை பிடிச்சி டங்குன்னு தரையில் இறக்கமே இல்லாமல் அடிச்சிருவாங்க. அடிச்சு அடியில் ஐரா அப்படியே படுத்துருவா. அடுத்ததான் நம்ம ஹீரோ கிட்ட வருவான் பாருங்க வேகமாக. ஆமாம் உங்ககிட்ட தான் அந்த ஃபியூச்சரை பார்க்குற பவர் இருக்குது, அப்புறம் மக்கி இங்கே பார்க்குற பவர் இருக்குது, அந்த பவரை நீ யூஸ் பண்ண வேண்டியதானே, அந்த மக்கி இங்கே பவரே வச்சுலாம் நீ என்ன பண்ண போறியோ அதெல்லாம் விடு, இப்போ நான் அவனை அடித்து போட்டு தள்ளுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிட்ட போய் நம்ம ஹீரோ அடிக்க போவான். பார்த்தா நம்ம ஹீரோ டாச் பண்ணி அந்த வெப்பனை வச்சு அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அதை பார்த்துட்டு அவன் இருக்கான் பார்த்தீங்களா ஹெர்மரு, என்ன நடக்குதுங்க, அவன் என்னோட ஸ்பீடை அடாப்ட் பண்ணுறானா, அதை கற்றுக்குறானா, எப்படி என்னோட ஸ்பீடுக்கு அவன் ஈடு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவான் அந்த ஹெர்மரு. ஐயோ என்னவன் இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கான், இவன் இப்படியே போயிட்டு இருந்தானா என்னோட ஃபியூச்சர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதன் மூலமாக என்ன அட்டாக் பண்ணிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வேகமாக அப்படி டப்புன்னு அட்டாக் பண்ண அவன் ஹெர்மரு சும்மா அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வேகமாக மூவ் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம ஹீரோவோ, டே ஏன்டா ஒரு இடத்த நின்று தொலைடா, இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கான், என்னால் இந்த அளவுக்கு ஸ்பீடே ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெஞ்சிலையும் ஓங்கி அடிக்க, ஆடா என்ன அளவுடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு உட்காந்துருவாரு. அப்புறமா சொல்லுவான் பாருங்க அந்த ஹெர்மரு, இன்னும் ஒரு ஆளு தான், அது முடிஞ்சதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சது, நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அந்த பக்கம் அந்த மஷ்ரூம் மண்டை நின்றுட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு அந்த ஹெர்மரு, என்ன தம்பி நீ இன்னும் ஓடலையா அப்படி நின்றுட்டு இருக்கே அப்படின்னு கேட்க, அதை கேட்ட அந்த மஷ்ரூம் மண்டையன், நான் ஓடி என்ன பிரயோஜனம், நீ எப்படி என்னை வந்து தொட்டுருவேன், நான் அதுக்கு ஓடாமே இங்கே நிற்க போகிறேன் அப்படி சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, இவன் என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், எதுவும் பிளானுக்கு வச்சிருக்கானா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் இவன் இருக்கான் பார்த்தீங்களா ஹெர்மரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப ஃபன்னாக இருக்க போது, நான் ஒன்று கடைசியாக போட்டு தள்ள போகிறேன்டா, வரண்டா வந்துகிட்டே இருக்கேன்டா அப்படி சொல்லிட்டு அந்த மஷ்ரூம் மண்டையனை தொடர்றதுக்கு வேகமாக ஓடி போக, அந்த மஷ்ரூம் மண்டையனை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, டே முட்டாப்பையில என்னடா பண்ணிட்டு இருக்க, அசால்ட்டாக நின்றுட்டு இருக்க, எதையாச்சும் ஒன்று பண்ணுடா, மண்ணு மாதிரி நிற்கிறா மாதிரி செவுத்துல அடிச்ச சாணி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்க. அப்போ அந்த மஷ்ரூம் மண்டையன் மனசில் யோசிச்சுட்டு இருப்பான், அந்த ஜோக்கர் என்கிட்ட சொன்னான்டா, இந்த ஒலிம்பியன் கடவுளெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் ஆணவம் பிடிச்ச அகங்காரம் பிடிச்ச முட்டாப்பயல்கள்னு, நான் ஒன்று சொல்லவா, இராணுவத்தில் அழிஞ்சவன் விட ஆணவத்தில் தான்டா ரொம்ப பேர் அழிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப ஸ்பீடானவனாக இருக்கலாம், எவ்வளோ ஸ்பீடு, 1 மணி நேரத்துக்கு எத்தனை ஸ்பீடு, இல்லை 2 மணி நேரத்துக்கு எத்தனை ஸ்பீடு, ஆனால் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரன்ற டைம் இருந்தால் தானடா உன்னால் ஸ்பீடாக போக முடியும். டைம் நேரம் அது இருந்தால் தானே உன்னால் ஸ்பீடாக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அந்த மஷ்ரூம் மண்டையனோட காடு பவர் வரும் பாருங்க, பின்னாடி சும்மா பிரம்மாண்டமாக ஒரு காடு நிற்கும் பாருங்க, கையில் கோடாரி வச்சுட்டு, குரோனோ கிங் டைமோட கார்டு போல அப்படியே டைம் ஃப்ரீஸ் ஆகும் பாருங்க. சும்மா வேற லெவலில் கெத்துக்காமப்பா அந்த மஷ்ரூம் மண்டையன். அவன் அப்படி கிட்ட தொட போவான் பாருங்க அந்த ஹெர்மரு. அப்படியே டைம் ஃப்ரீஸ் ஆயிரும்ல, என்ன பண்ண முடியும், தொட முடியாது. இந்த மஷ்ரூம் மண்டையனோட பவர் என்ன தெரியாமல் இருந்தது, இப்போ தெரிஞ்சிருச்சு. ரொம்ப பவர் தாங்க இந்த டைமு, இந்த பவரே அவன் வச்சிருக்கானா, அதனால தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்கான், நான் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு. அவன் அப்படியே தொட போனவன் உறைஞ்சு போய் நின்றுருக்க. இவன் அப்படியே நவுண்டு நின்றுருவான் டைமை ஃப்ரீஸ் பண்ணிட்டு. அந்த மஷ்ரூம் மண்டையன் நவுண்டு நின்னோன்னே புதக்கடின்னு அப்படியே கீழே விழுவான் பாருங்க. விழுந்துட்டு, ஆமாம் இங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா டைம் 0க்கு வந்துடும், இந்த ரவுண்டு முடிச்சிடுமா அவன். ஐய என்னது இது, என்னடா ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க.
அந்த ஹெர்மர் மண்ணை கவனதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்த எபிசோட ஹெர்மர் என்ன பண்ண போறான்? ஹெர்மர் நம்ம ஆட்கள் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிருவானா, இல்ல நம்ம ஹீரோ அவங்க ஆட்கள் எல்லாருமே இந்த ஹெர்மரை தோக்கடிச்சிருவாங்களா? அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம அனிமி ஃப்ரீக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.